தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க போகின்றார். தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க போகின்றார். நீ அதுக்கு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை மாட்டி வெட்டக்கூடியது அது காவல்துறைக்கு தெரியாதா? என்னங்க பணம் கொடுத்து ஜெயிச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், இதை இலகுவாக கடந்து போவீர்கள் என்று சொன்னோம்னா தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க போகின்றார். அது நிச்சயமா தேர்தல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசியல் நாகரிகமற்று தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை பல்வேறு வகையிலே துன்புறுத்துவது, நபர்களை துன்புறுத்துவது, தொடர்ந்து எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, நேரடியாக கொலை மிரட்டல் விடுத்து பல்வேறு சம்பவங்கள் நடங்கேறி கொண்டிருக்கின்றன. ஒரு வாரத்துக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் என்கின்ற இடத்துல நடு ரோட்டில் ஒரு ஆட்டை கொண்டு வந்து வைத்து அந்த ஆட்டிற்கு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை அதற்கு மாட்டி அதை நடு ரோட்டில் கண்டந்துண்டமாக வெட்டி இருக்கின்றார். இதை எதை காட்டுகின்றது என்று சொன்னால், நேரடியாக அடுத்தது பாஜக மாநில தலைவரை எந்த அளவுக்கு வேண்டானாலும் இதே மாதிரி நாங்கள் செய்வோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற விதத்தில் அதை செய்திருக்கின்றார். ஆட்டை நடு ரோட்டில் வெட்டுவதே ஒரு குற்ற செயல் தான். அதுவும் அது ஒரு காணொலியில அதை பரப்பி மிக கொடூரமாக அதை செய்திருக்கின்றார். என்ன அதை காட்டுகின்றதுன்னு அடுத்தது உங்களைத்தான் இதே போல செய்ய இருக்கின்றோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அரசாங்கம் இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த நபர்களை கைது செய்யப்படவில்லை. அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் இதுவரை கைது செய்யப்படவில்லை. எப்படி வேணா இதுல இருக்கலாங்க. நம்மளுக்கு ஆளுகளை கண்டுபிடிக்கணும். கண்டென்ட் என்னன்னா, யார் அதை பதிவு பண்றாங்க, எந்த ஐடியில யாரு போய் போடுறாங்கன்னு தெரியாது. எப்படி வேணாலும் எங்களுடைய பதிவு போடுற மாதிரி போட்டு இதையெல்லாம் கொண்டு வந்து போடலாம். நம்ம எத்தனையோ விதத்துல நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதனால சரியான கோணத்துல அதை விசாரிக்கப்பட வேண்டும். அடுத்ததை வெட்டி உங்களை மாதிரி தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் நிறைய பதிவை அது முன்னால போட்டிருக்கிற பதிவெல்லாம் கடந்து போயிட்டோம். தொடர்ந்து நாளைக்கு வருவோம், நாளைக்கு ஒரு வெட்டுவோம், நாளைக்கே எல்லாம் பண்ணுவோம்னு தொடர்ந்து செஞ்சு அதை சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, இது என்ன காட்டுகின்றதுன்னு சொன்னோம்னா, இது புகார் மட்டும் கிடையாது. இது ஆரம்பத்திலேயே அதை தடுக்கப்பட்டு இருந்தால், அதை ஆட்டை கொண்டு நடு ரோட்ல வச்சு நீ அதுக்கு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை மாட்டி வெட்டக்கூடியது அது காவல்துறைக்கு தெரியாதா? மாநில தலைவர் அவர்களுடைய புகைப்படத்தை மாட்டி வெட்டுறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, அவரையும் இப்படித்தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க அர்த்தம். நான் உங்களை கேட்கிறேன், பொதுமக்களுக்கு விட்டு விடுகின்றேன், லட்சக்கணக்கான நபர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு விட்டு விடுகின்றேன். இது என்ன செய்தி சொல்ல வருகிறது? ஆட்டை வெட்டுறது வேற, அதுல ஒரு புகைப்படத்தை மாட்டி வெட்டுறது வேற. என்ன சொல்றாங்க? நான் அண்ணாமலை அவர்களை இப்படித்தான் நாங்க வெட்டுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு துணிந்திருக்கின்றார்கள் அப்படின்னா, நேரடியாக அரசியலிலே எதிர்கொள்ள துப்பு கிடையாது. என்னங்க பணம் கொடுத்து ஜெயிச்சிருக்கிறாங்க. நான் சொல்றோம், நாங்க என்னுடைய தேர்தலில் நாங்க போய் அவ்வளவு தூரம் நாங்க கலெக்டர் அலுவலகத்துல போய் ஒரு புகார் கொடுத்திருந்தோம். புகார் கொடுக்க போகக்கூடிய கலெக்டர் அலுவலகம் பூட்டி இருக்கின்றது. நாங்க தான் போய் லைட்டே போடுறோம். அது எல்லா பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டு தான் போனேன் என்னுடைய தேர்தலில். இதை இலகுவாக கடந்து போவீர்கள் என்று சொன்னோம்னா தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க போகின்றார்கள். அது நிச்சயமா அது எங்க போச்சு? சமூக நீதி எல்லாம் அறிவாலயத்தினுடைய வாசற்படியோட நின்று அவ்வளவுதான். பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை கண்டிப்புடன் நடத்துவதா ஒரு வீடியோ. அது எப்படி தெரியுங்க? அது கண்டிப்போட தான் நடந்தாங்க. அப்படிங்கிற பேர்ல தான் சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது. பல்வேறு விஷயங்கள். இவர் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கலாம், அது திரும்பியும் இவங்க ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கலாம். அதனால அது நம்மளே அதற்கான ஒரு முகத்தை கொடுக்க கூடாது. அது என்ன பேசியிருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது.